வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றோம். சவுதி அரேபியா தப்பிக்க முடியாத என்ற ரீதியில் ஹவுதிகள் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ரீதியில் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. உண்மையில் அங்கே என்ன நடக்கிறது என்பது தொடர்பாகத்தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். சவுதி அரேபியா ஏமன் வான்வெளி பரப்புக்குள் நுழைந்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய விமான நிலையங்கள் மட்டுமன்றி அந்த நாட்டினுடைய நிலம் மற்றும் கடலில் உள்ள பிற சொத்துக்களை குறிவைத்து தாக்குவோம் என்று ஏமனுடைய ஹவுதிகள் கடும் எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஏமன் நாட்டின் ஹவுதி எனும் கிளர்ச்சி படையினர் செயல்பட்டு வருகின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இவர்கள் ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தவர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இதே நேரத்தில் இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் நடத்தி இருக்கக்கூடிய போரால் ஈரானில் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு தேவையான சிகிச்சை உட்பட பிற உதவிகளை ஏமன் ஹவுதிகள் வழங்கி வந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இலங்கை நேரப்படி பார்க்கிற போது காலை 5:20 மணிக்கு ஏமன் தலைநகர் சனாவில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தில் ஈரான் விமானம் சென்றது. இந்த விமானத்தில் போரால் காயமடைந்திருக்கக்கூடிய, உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் என்று 200 பேர் வரை சென்றிருந்தனர். குறிப்பாக இந்த விமானம் சனா சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றது. இந்த சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியாவினுடைய போர் விமானங்கள் ஹவுதிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வான்வெளி பரப்பிற்குள் நுழைந்து ஈரான் விமானத்தை தடுக்க முயன்றிருக்கிறது. இந்த முயற்சியை ஹவுதிகள் முறியடித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது ஹவுதி முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அரேபியாவிற்கு ஹவுதிகள் கடும் எச்சரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இது பற்றி ஹவுதி அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் யாக்ஷா சாரி கோரியிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது அவர்களுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் புரிய வரும். குறிப்பாக எதிரி சவுதி அரேபியாவை நாங்கள் எச்சரிக்கை செய்கின்றோம். எங்களுடைய வான்பரப்பிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்தால் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சொல்லியும், இனி இது போன்ற ஒரு சம்பவங்களில் ஈடுபட்டால் உரிய முறையில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். சவுதி அரேபியாவினுடைய விமான நிலையங்கள் மட்டுமன்றி அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக கடல், நிலம் சார்ந்த அந்த நாட்டிற்கு சொந்தமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை குறிவைத்து தாக்குதல் என்பது முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். அது மட்டுமன்றி ஈரானில் இருந்து வந்த விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. தடைகளை ஏற்படுத்த முயன்றிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய முயற்சிகள் என்பது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தரையிறக்கப்பட்ட விமானம் மீண்டும் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் நோக்கி புறப்பட்டது. அது மட்டுமின்றி ஈரானுடைய உயர்மட்ட தலைவரான அயதுல்லா அலி ஹமேனியினுடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை அழைத்து வருவதற்கு மீண்டும் அந்த விமானம் அழைத்து வர இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இத்தகைய சூழல்களை கையாள ஹவுதி போர் வீரர்கள் தயாராக இருப்பது போன்றுதான் தெரிகிறது. குறிப்பாக அவர்கள் இந்த இறுதிச் சடங்கு தொடர்பான விஷயங்கள் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதில் மிக மும்முரமாக செயல்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே சவுதி அரேபியாவின் முற்றுகையை முறியடிக்கும் வகையில் எப்போதுமே அவர்கள் தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக அடுத்து ஹமேனியினுடைய இந்த இறுதிச் சடங்கு இடம்பெற இருக்கிறது. இதில் எந்த விதமான விளைவுகளும் ஏற்படுத்தாமல் இந்த இறுதிச் சடங்கு சரியான விதத்தில் நடைபெற வேண்டும் என்பதுதான் ஈரானுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் இதனை குழப்புவதற்கு ஏதாவது ஒரு திட்டங்களை தீட்டுவது போன்றுதான் தெரிகிறது. அதிலும் குறிப்பாக முக்கியமான உயர் தலைவர்களை தாக்குவதற்கான திட்டங்கள் ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. ஆனால் அதனை இஸ்ரேல் மறுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு சவுதி அரேபியா ஆதரவு போன்ற ஒரு நிலைப்பாடு தான் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் தொடர்ச்சியாகவே ஈரானுக்கு ஆதரவாக ஹவுதிகள் தங்களுடைய படைகளை தயார் நிலையில் வைத்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவித்து நிற்கின்றன. இந்த வகையில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஒரு விடயம் தொடர்பாக இந்த பதிவில் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி.